Okay, actually we offering UGC Net coaching. Professor Academy named for UGC Net coaching. We offering UGC Net coaching from 2016. We offering commerce from 2016 itself. 2016 ல இருந்து UGC Net ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் பேட்ச்ல வந்துட்டு அதிகமான ரிசல்ட் வந்து காமர்ஸ்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். 2016 வந்து அன்கம்பேரபிள் ரிசல்ட். ஓகே, UGC Net அண்ட் JRF அண்ட் ஹையஸ்ட் ரிசல்ட் பர்சன்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஆல் இண்டியா ரேங்கர் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் இன் காமர்ஸ்ல. ஸோ இந்த PGTRP வந்து 2019ல இருந்து ப்ரொஃபசர் அகாடமி வந்து ஆஃபர் பண்ண ஆரம்பிச்சோம். அதிகமாக இப்போதைக்கு UGC Netல அதிகமான ஹையஸ்ட் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம் அகாடமி. அண்ட் நவ் வி ஆர் டூயிங் TRP ஆல்சோ. 2019 ஃபர்ஸ்ட் பேட்ச் ஆஃபர் பண்ணும்போது அதிகமான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணோம். தமிழ்நாட்டில் ஹையஸ்ட் ரிசல்ட் பர்சன்டேஜ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ எனிவே, ஸோ இந்த வருஷம் வந்துட்டு ஒரே ஒரு தீம், ஒரே ஒரு எய்ம் மட்டும்தான் என் சைடு இருந்து. ஓகே, என்னன்னா அதிகமான பேர் வந்துட்டு ப்ரொஃபசர் அகாடமில தான் குவாலிஃபை ஆவாங்க இன் TRP. ஓகே, இன் காமர்ஸ் பொறுத்தவரையில காமர்ஸ் அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ் போக தான் மற்றவங்களுக்கு ரிசல்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுதான் மை வேர்டு. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் டே டுடே நான் உங்களுக்கு சொல்றது ஆல்ரெடி நான் ஃபேக்கல்டிஸ்க்கு முன்னாடியுமே நான் வாக்கு கொடுத்துருக்கேன். நான் இங்க இருக்க ஃபேக்கல்டிஸ்க்குமே நான் முன்னாடி சொல்லியிருக்கேன் நான். ஓகே, ஸோ நம்மளுக்கு போக தான் மற்றவங்களுக்கு ரிசல்ட் இருக்கும். சோஃபார் ஓகே, ப்ரொஃபசர் அகாடமி பொறுத்தவரை ஏன் இந்த அளவுக்கு நான் ஸ்ட்ராங்கா பேசுறேன் அப்படின்னா, ஏன்னா TRBலையும் சரி UGC Netலையும் சரி காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் பொறுத்தவரையில பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் அண்ட் பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ் எல்லா ஆஸ்பெக்ட்மே ரொம்ப பெஸ்டா இருக்கும். அது ரெக்கார்ட் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அந்த சேம் டீம் UGC Net சேம் ஃபேக்கல்டிஸ் தான் TRBலையுமே இது பண்றதுனால ஸோ ரொம்ப சாதாரண ஒன்று. அதாவது சிம்பிள். ஏன் இந்த கான்ஃபிடென்ட் அப்படின்னா, இந்த தமிழ்நாடு லெவல்ல வைக்கிற எக்ஸாம் இருக்கும், இந்த TN செட் அப்படின்ற எக்ஸாம்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா 95% ரிசல்ட் எடுத்திருக்கும் 2018ல. 95%, 90-95%. அதாவது ஒரு கிளாஸ்ல வந்து 50 பேர் இருக்காங்க, 45 பேர் வரைக்கும் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹையஸ்ட் ரிசல்ட் ஸ்டேட் லெவல் தமிழ்நாடு லெவலில் உள்ள எக்ஸாம்ல வந்து அந்த அளவுக்கு வந்து அதிகமான ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தோம். ஓகே, ஃபேக்கல்டிஸ் வந்து உங்களோட லிஸ்ட் ஆஃப் ஃபேக்கல்டிஸ் சரவணன், ஓகேங்களா? ஸோ அவங்க வந்துட்டு இப்போ நெக்ஸ்ட் இன்னைக்கு பேசுறாங்க. ஓகே, ஸோ அவங்க வந்துட்டு TRB குவாலிஃபை இருக்காங்க, UGC Net குவாலிஃபை இருக்காங்க. அண்ட் PhD வந்துட்டு இன்கம் HRMன்ற ஒரு ஆஸ்பெக்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அகைன் வந்துட்டு பாக்ய கணேஷ் அப்படின்றவங்க இருக்காங்க. ஸோ அவங்க வந்துட்டு அவங்களுமே ஒரு அதிகமான ஆஸ்பெக்ட் வந்து கவர் பண்றாங்க. அண்ட் பெஸ்ட் ஆஸ்பெக்ட் வந்துட்டு டீச்சிங் மெத்தட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அவங்களோட கிளாஸ்ல நடத்துறது தான் கொஸ்டின் பேப்பர்ல வரும், அந்த மாதிரி இருக்கும். எல்லா ஃபேக்கல்டிஸுமே அந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே, அண்ட் வந்து அவங்களோட மனசுல வந்து பதிய வைப்பாங்க. ஓகே, ஸோ ரொம்ப வந்து மனசுல வந்துட்டு பதிய வைப்பாங்க. டீச்சிங் மெத்தட் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், கிளாஸ்ல டீச் பண்ணுறது சஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்றது. அண்ட் ரெண்டு ஃபேக்கல்டிஸ் இன்னொரு அடிஷனலா ப்ரொஃபைல் சொல்லணும் அப்படின்னா, ஒருத்தவங்க ஃப்ரம் எக்கனாமிக்ஸ் டிபார்ட்மெண்ட், இன்னொருத்தவங்க ஃப்ரம் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட். ஸோ அவங்க ரெண்டு பேருமே தமிழ்நாடு லெவல்ல வச்ச எக்ஸாம்ஸ்ல வந்துட்டு ரெண்டு பேருமே டாப் 4ல வந்துட்டு 2 பேரா இருந்தாங்க. தமிழ்நாடு TNPSCல நடந்த ஒரு எக்ஸாம்ல வந்துட்டு ஒரு டாப் 4ல வந்து 2 பேர் இந்த ஃபேக்கல்டிஸ், உங்களுக்கு எடுக்க போற 2 ஃபேக்கல்டிஸ் தான் அந்த டாப் 4ல உள்ள 2 ஃபேக்கல்டிஸா இருந்தாங்க. ஸோ அவங்க வந்து அவங்க சப்ஜெக்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங். காமர்ஸ்ல உள்ள மொத்த சிலபஸுமே அவங்க கவர் பண்ணிடுவாங்க. பட் ஸ்டில் வி ஹியர் யூசிங். ஓகே, காமர்ஸ்ல வந்து மொத்த சிலபஸையும் படிச்சு தான் தமிழ்நாடு டாப் ரேங்க் வந்து எடுத்தாங்க. ஓகே, TNPSC AD ஒரு எக்ஸாம், அசிஸ்டன்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு எக்ஸாம். ஓகே, ஸோ அது பட் அகாடமியில் வந்து ஸ்பெஷலைசேஷன் யூஸ் பண்ணுறோம் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸோட பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அதை தாண்டி அகைன் வந்துட்டு சுரேஷ் சார் அப்படின்றவங்க வந்துட்டு கிளாஸ் எடுப்பாங்க. ஸோ எனிவே ஃபேக்கல்டி டீம் வந்து ரொம்ப பெஸ்ட்டான ஒரு டீம். அதனால நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன். என்ன கான்ஃபிடென்ட்னா, அது அகைன் தேர்ட் டைம் சொல்கிறேன் நான். ஓகே, என்ன ரீசன்? ரிசல்ட்ல TRB ரிசல்ட்ல அகாடமி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போக தான் மற்றவங்க. ஓகே, மற்றவங்க வேணா வந்து சொன்ன வார்த்தையை வந்து பாருங்க. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் அப்படின்றதுக்காக. ஓகே, நீங்க வந்து பார்க்கலாம், நீங்க சொன்னீங்க அப்படின்னு. ஓகே, அதனால பட் நான் ஸ்ட்ராங்லி நான் வந்துட்டு இதை சொல்றேன். ஏன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி டீம் வந்து ரெடி பண்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. ஷார்ட் டைம்ல எல்லாம் ரெடி பண்ண முடியாது. எல்லா எக்ஸ்பீரியன்ஸான ஃபேக்கல்டிஸ் ஒரே இடத்துல வச்சிருக்குது. அண்ட் பெஸ்ட் இன் டீச்சிங் மெத்தட் அண்ட் கண்டென்ட் ரெண்டுலயுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃபேக்கல்டி. அண்ட் யூ வில் கெட் பெஸ்ட் டெஸ்ட் சீரிஸ். ஃபேக்கல்டி ஸ்ட்ராங் இருக்குன்னா டெஸ்ட் சீரிஸ் ரொம்ப ரிலேபிள் ஆகும். மோஸ்ட்லி ரிப்பீட்டட் ஆகும். கொஸ்டின்ல இருந்து நேரடியாக வரும். ஓகே, இந்த தமிழ்நாடு லெவல் எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். வி ஆர் ஸ்ட்ராங் இன் அனாலிசிஸ் ஆஸ்பெக்ட். அனாலிசிஸ் வந்து நெட் எக்ஸாம்ல வந்துட்டு ரொம்ப அனாலிசிஸ் வந்து பண்ணுவோம். கொஸ்டின்ஸ் வந்து ப்ரிடிக்ட் பண்ணிடுவோம். சிம்பிளி இவ்வளவுதான் அப்படின்னு. நிறைய பேர் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிள் நத்திங் அப்படின்றது. ஸோ ஸ்டேட் லெவலில் நடக்கிற எக்ஸாம் TRB செட் இந்த மாதிரி எக்ஸாம்லாம் வந்துட்டு சாலிடா 95% தான் இருக்கும். அதுவும் இந்த TRB பொறுத்தவரைலாம் அதிகமான சீட்டு. ஓகே, 10 சீட் இருந்தாலே நான் 8 சீட் எடுத்துருவேன். இது மாதிரி எடுத்திருக்கோம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு அந்த மாதிரிலாம் பிளேஸ் பண்ணிருக்கோம். லைக் 6 சீட் இருந்துச்சு, 6 பேர் வந்து பிளேஸ் பண்ணிருக்கோம். இது 100% வந்துட்டு நடந்துச்சு 2018ல. ஓகே, இன் TN செட்டில். ஓகே, ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட்ல. ஓகே, எனிவே ஸோ இந்த பேட்ச் வந்து டெஃபினெட்லி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். பர்டிகுலர்லி ஓகே, சரி. ஓகே, ஃபேக்கல்டி சைடு எங்க சைடு எல்லாமே ஸ்ட்ராங்கா. நிறைய பேர் இப்போ
அட்மிஷன் போட்டிருக்கீங்க. நான் உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ அகாடமியை பொறுத்தவரையில ஹையஸ்ட் ரிசல்ட் பர்சன்டேஜ், அது காமர்ஸ் பொறுத்தவரையில சென்னையில் மட்டும் ஒரு 100 ப்ரொஃபசர்ஸ் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அகாடமியோட ஸ்டூடெண்ட்ஸ் 100 ப்ரொஃபசர்ஸ் வந்துட்டு சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. கரண்ட்லி சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அண்ட் அதர் ரெஸ்ட் ஆஃப் சென்னை தவிர்த்து மற்ற பகுதிகளிலுமே நிறைய பேர் ஒர்க் பண்றாங்க. 200+ ப்ரொஃபசர்ஸ் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்க மட்டும் இவ்வளவு பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால சிம்பிள், யூ கேன் கெஸ், டெஃபினெட்லி யூ கேன் எக்ஸ்பெக்ட் ஸ்டாண்டர்ட். நீங்க வந்து கொஸ்டின் கேட்டீங்கன்னா ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. எப்படிப்பட்ட கொஸ்டின் கேட்டீங்கன்னாலும் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. சப்ஜெக்ட் வைஸ் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங். டீச்சிங் மெத்தட், ஓகே, த கிரேட் ஃபேக்கல்ட்டி அப்படின்றவங்க வந்துட்டு சிம்பிளா எளிமையா எவ்வளவு எளிமையா சொல்லி தராங்க அப்படின்றத பொறுத்தவரை ஸ்லோ லேர்னர்ஸ் கூட ரொம்ப ஃபேவரா இருப்பாங்க அப்படின்றதுதான். ஓகே, ஸோ டெக்னிக்கலி ஒரு மொபைல் ஆப் இருக்கிறதுனால ஒரு ஃபேவரான ஒரு அட்வான்டேஜ், அண்ட் ஃபேக்கல்ட்டி கண்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால அண்ட் ஸ்ட்ராங்லி பிலீவ் திஸ் ரிசல்ட் வில் ஹேப்பன். இன்னைக்கு செஷன் வந்து சரவணன் சார் ஹேண்டில் பண்ணுவாங்க. ஓகே, வெல், see you soon. நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். பை. I am Saravanan, working as a PG assistant in Chennai city. 2012ல செட் எக்ஸாம் பாஸ் பண்ணேன். 12 டிசம்பர்ல நெட், அகைன் 2013 ஜூன்ல யூஜிசி நெட், 2014 நவம்பர்ல கர்நாடகா ஸ்லெட் பாஸ் பண்ணேன். 2015 மார்ச்ல தான் டிஆர்பி பாஸ் பண்ணேன். ஸோ சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஃபர்ஸ்ட். 2017ல பிஎஸ்என்எல்ல ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், அதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமர்ஸ் ஓரியன்டட் தான். 2017 டிசம்பர்ல தான் நானும் பாக்கியா சார் 2 பேரும் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் அண்ட் காமர்ஸ் குரூப் 1 கிளியர் பண்ணோம். இப்ப நம்ம இன்னைக்கு பார்க்க போறது வந்து இன்கம் டாக்ஸ்ல, இதுதான் நான் ஹேண்டில் பண்ண போற சப்ஜெக்ட். சோ சொல்லுங்க, இன்கம் டாக்ஸ் ஆக்ட் எந்த இயர்? ஹலோ, 1961 சார். 61. இன்கம் டாக்ஸ் ரூல்ஸ் வந்து 1962. இது 1961 ஆக்ட், 1962 வந்து ரூல்ஸ். இந்த ரூல்ஸ் ஃப்ரேம் பண்ணது வந்து சிபிடிடி, சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ். இது வந்து டிஆர்பில வந்த கொஸ்டின். ஸோ முக்கியமா நீங்க பண்ண வேண்டியது ஓல்டு கொஸ்டின் பேப்பரை கொஞ்சம் அடிக்கடி ரிவிஷன் பண்ணோம். ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் நியூவா கொஸ்டின் பேப்பர் வரும். ஸோ 1961 இன்கம் டேக்ஸ் ஆக்ட், 1962 வந்து இன்கம் டேக்ஸ் ரூல்ஸ். அதை ஃப்ரேம் பண்றது வந்து சிபிடிடி. அதுக்கப்புறம் ஆனுவல் ஃபினான்சியல் ஆக்ட்னு ஒன்று இருக்கு. நம்மளுடைய ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து எவ்ரி இயர் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க இந்த ஃபினான்ஸ் ஆக்ட். ஜெனரலா February 28 அன்னைக்கு இது பார்லிமெண்ட்ல வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து டிடிஎஸ் ரேட்டு, இன்கம் டேக்ஸ் ரேட்டு, நம்மளோட ஸ்லாப் ரேட்டு, எக்ஸம்ஷனு, 80Cல எவ்வளவு கிளைம் பண்ணலாம், இதெல்லாம் அதுல பேஸ் பண்ணி தான் வரும். ஸோ இது வந்து ஃபினான்ஸ் ஆக்ட். உங்களுக்கு என்ன கொஸ்டின் வரும்னா, ஃபினான்ஸ் ஆக்ட் வந்து கான்ஸ்டன்டா இல்ல சேஞ்சபிளா, எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகுமா? எஸ், எவ்ரி இயர் சேஞ்ச். இட் இஸ் பேஸ்ட் ஆன் த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அண்ட் கவர்மெண்ட் பாலிசி. அதுக்கப்புறம் சர்க்குலர் அண்ட் நோட்டிபிகேஷன், இது ரெண்டும் யார் இஷ்யூ பண்ணுவாங்க? இதுவும் சிபிடிடி தான். சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸ் கூட வந்து சர்க்குலர் கொடுப்பாங்க, நோட்டிபிகேஷன் கொடுப்பாங்க அவங்களுடைய கீழே இருக்கக்கூடிய ஹையர் அபிஷியலுக்கு. அதுக்கப்புறம் லீகல் டிசிஷன், ஏதாவது சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேபிட்டல் கெயின்ல போனாலோ இல்ல மத்த சேலரியில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அதை வந்து டிஸ்பியூட்டை கிளியர் பண்ணி அது சுப்ரீம் கோர்ட் கொடுத்தா, இப்ப நான் சொன்ன இன்கம் டாக்ஸ் ஆக்ட் 1961, 1962, ஃபினான்ஸ் ஆக்ட், இந்த சர்க்குலர் நோட்டிபிகேஷன், லீகல் டிசிஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் இன்கம் டாக்ஸ் உள்ள வருது. ஸோ உங்களுக்கு கொஸ்டின் வாட் ஆர் த காம்போனன்ட்ஸ் ஆஃப் இன்கம் டாக்ஸ் கேட்டா இது எல்லாமே. அதுக்கப்புறம் இன்கம் டாக்ஸ்ல வந்து 1 to 29 செக்ஷன் இருக்கு. ஸோ 14 ஷெட்யூல்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து சிபிடிடியோட பவரை மென்ஷன் பண்றது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து செக்ஷன் 295 தான். இதான் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர் 2020 and 21 ஸ்லாப் ரேட்டு அப் டு 5 lakh வரைக்கும் இல்லை. இது ஒரு கொஸ்டினா உங்களுக்கு கேட்பாங்க. ஜென்ரலா எவ்ரி இயர் இது சேஞ்சபிள் ஆகுறதுனால நீங்க வந்து இத படிச்சுட்டு போகணும் அவசியமா. ஸோ இது வந்து ஃபார் நார்மல் இண்டிவிஜுவல். இன்கேஸ் வந்து சீனியர் சிட்டிசனா இருந்தா 3 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட். இன்கேஸ் சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தா 5 lakh வரைக்கும் எக்ஸம்ப்டட்.
ஸோ இது சர்சார்ஜ் உடைய ரேட்டு up to 50 lakhs to 1 crore அந்த சர்சார்ஜ். சர்சார்ஜ் என்ன மீனிங்னா in additional tax, எக்ஸ்ட்ரா டாக்ஸ், அதாவது இந்த லிமிட் எக்ஸிட் பண்றவங்க அந்த எக்ஸ்ட்ரா டாக்ஸை பே பண்ணும். அதுக்கப்புறம் ரிபேட், இதுவும் ஒரு டிஆர்பி கொஸ்டின் தான். அண்டர் செக்ஷன் 87A இஸ் ஒன்லி ஃபார் salary people தான். அப் டு 5 lakh வரைக்கும் அவங்க salary இருந்தாங்கன்னா they will claim 12,500 as a rebate, that is 5%. ஸோ இதுல நான் சொன்ன, இப்போ ஒருத்தர் வந்து 3 lakhக்கு மேல போனாருன்னா அவர் வந்து இந்த 5%ல வருவார். ஆனா இருந்தாலும் டாக்ஸ் கண்டுபிடிச்சு அவருடைய டாக்ஸ் இன்கம் டோட்டல் டாக்ஸ் அமௌண்ட் வந்து 12,500 கீழே வரும்போது அவர் டாக்ஸ் கட்ட மாட்டாரு. ஏன்னா அவருடைய டோட்டல் இன்கம் வந்து 5 lakh கீழே இருக்கிறதுனால ஸோ 87A அவர் கிளைம் பண்ணலாம். அடுத்தது ஸோ ஸ்லாப் ரேட்ல வந்து நம்ம ஆஃப்டர் ஃபைண்ட் அவுட் த டாக்ஸ் கண்டுபிடிச்சிட்டு ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு ஒன்று கேட்பாங்க உங்களுக்கு. முதல்ல வந்து 2+3%, அதாவது 2+1% இருந்தது, டோட்டலா 3% இருந்தது. இப்போ வந்து அது வந்து 4% மாறிடுச்சு. இப்போ ஸ்வச் பாரத் அந்த மாதிரிலாம் இருந்து டோட்டலா வந்து ஹெல்த் அண்ட் எஜுகேஷன் செஸ்ன்னு 4%. அது எதுல கண்டுபிடிக்கணும்னா 4% ஆன் இன்கம் டேக்ஸ். ஹலோ, ஸோ இதுதான் ஹிஸ்டரி ஆஃப் இன்கம் டேக்ஸ். ஸோ 1860ல பிரிட்டிஷ் ரூலர்ஸ் பண்ணாங்க. 1860 to 1886ல சர் வில்லியம்சன் ஃபர்ஸ்ட் இன்கம் டேக்ஸ். ஸோ இந்த ஹிஸ்டரியை வந்து ஒரு கோ த்ரூ பண்ணிடணும். இது நெட்லயும் கேட்ட கொஸ்டின், அடிக்கடி கேட்கிற கொஸ்டின், இதை மெமரி பண்ணிக்க. வெதர் இன்கம் டேக்ஸ் இஸ் அப்ளிகபிள் டு ஹோல் இந்தியா ஆர் எக்ஸப்ட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் கேட்டாங்கன்னா இட்ஸ் ஹோல் இந்தியா. ஜம்மு அண்ட் காஷ்மீரை இன்க்ளூட் பண்ணியே. ஸோ இதான் நான் சொன்னது. அடுத்தது ஸோ இதுல வந்து பேசிக் கான்செப்ட்ல நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னா இன்கம். இது வந்து ஒரு டிஆர்பி கொஸ்டின், அநேகமா 2012 நினைக்கிறேன். வாட் இஸ் மீன் பை இன்கம் சொல்லுங்க. எனிஒன்? இன்கம்னா என்ன? It's a revenue. It's a revenue. Any other answer? Who's those doing any business? You are getting revenue from that sales product. It is called the income. Income. Okay. Any other answer? Income means not only for doing business, or it is a revenue, whether it may be capital or revenue nature. All those incomes, which means the 5 heads of incomes coming into the category of the term income, whether it may be salary or house property or capital gain or other sources or business or profession. So in the 5 heads of income la varakodiya ellame the term income ulla included. So இது வந்து உங்களுக்கு டிஆர்பி ல வந்த क्वेश्चन. கூடவே இந்த செக்ஷனையும் மெமரி பண்ணீங்க. செக்ஷன் 2 சப்செக்ஷன் 24. அதுக்கப்புறம் person. Who are the person? How many persons are there in income tax? Yes? 7, sir. 7. Who are they? Individual, company and firm. Company and firm. Undivided family. Sorry? Hindu and undivided family. And then I think Joint stock companies and cooperative societies. Yes, joint stock companies, cooperative societies. Any other? Association of persons. Association of person. Next. Yes. So association of person, body of individual, HUF, firm, company, individual, and artificial judicial person, local authority. இந்த 8 விதமான person தான் the term person include. So section 2 subsection 31ல இத பத்தி டிஃபைன் பண்ணிருக்காங்க. So இண்டிவிஜுவல்னா உங்களுக்கு தெரியும்,
எஸ் ராமு சோமு ஒவ்வொரு மேபி ரஜினி கமல் எல்லாருமே இண்டிவிஜுவல்ல வராங்க. நெக்ஸ்ட் HUF. ஸோ அந்த என்டையர் ஃபேமிலி, பட் இது இந்து ஃபேமிலி தான் நம்ம காமர்ஸ்லயே படிச்சிருப்போம். நாட் கிறிஸ்டினோ முஸ்லிமோ இந்த ரூல்ஸ் உள்ள வராது, ஒன்லி ஃபார் ஹிந்துஸ். அண்ட் கம்பெனிஸ் வந்து கம்பெனிஸ் ஆக்ட் கீழே இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட், ஓல்டு கம்பெனிஸ் ஆக்ட் வந்து 1956, இப்போ 2013. இதுக்குள்ள யாரெல்லாம் கம்பெனிஸ் வராங்களோ அவங்களாம் கம்பெனிஸ் ஆக்ட். ஈவன் பேங்க் கூட கம்பெனிஸ் ஆக்ட், ஏன்னா பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் கீழே வருது, பேங்கிங் கம்பெனிஸ் ஆக்ட் கீழேயும் வருது. அதுக்கப்புறம் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம். இப்ப நியூவா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல எதனா ஒரு ஆக்ட் சேஞ்ச் பண்ணாங்களா? anyone? Yes sir, 2008 LLP. Yes, LLP, limited liability partnership. Next, AOP, association of person. So in the cooperative society, FICCI, Federation of Indian Chamber of Commerce, in the booksellers association, இவங்க எல்லாருமே association of personல வராங்க. So next, body of individual. இந்த AOP-க்கும் BOI-க்கும் எதனா டிஃபரெண்ட் இருக்கா? Is there any difference between association of person and body of individual? Yes, AOP, BOI. So body of person, it should be registered and act. Okay. So another association is that is optional. Corporate. Any other answer? Yes. So body of individual, the human being are joining together, doing the business for particular purpose or particular event or particular time. But in association of person, அதுல யார் வேணா ஜாயின் பண்ணலாம். Not only human being, company may join, HUF may join, firm may join, AJP, or maybe, but in body of individual, only individual. Have you understood? Yes. So next, local authority. So Tiruchi Corporation, Chennai Corporation, Municipality, Panchayat, Cantonment Board, Port Trust, இவங்க எல்லாருமே local authority. And finally, AJP, artificial judicial person. Anyone? What is artificial judicial person? Anyone? Artificial judicial person. Artificial is it is not man-made. Okay, let it. Any other answer? Yes, artificial judicial person means, அதாவது இப்ப நான் சொன்னவங்க எல்லாருமே டாக்ஸ் கட்டணும். ஒரு இண்டிவிஜுவல் கட்டணும், டோனியே கட்டணும், யாரா இருந்தாலும் டாக்ஸ் கட்டணும். கம்பெனியா இருந்தா கம்பெனியா டாக்ஸ் கட்டணும், ஃபர்ம் இருந்தா ஃபர்ம். ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்னா செப்பரேட் ஆக்ட், ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும். ஒரு பப்ளிக் கார்பரேஷன், அட்டானமஸ் பாடி, இவங்க எல்லாமே ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஃபார் எக்ஸாம்பிள், திருப்பதி தேவஸ்தானம் தனி ஆக்ட் அந்த டெம்பிளுக்கு இருக்கு. சபரிமலை ஐயப்பா தனி ஆக்ட். பாரதியார் யூனிவர்சிட்டி, மெட்ராஸ் யூனிவர்சிட்டி, LIC, RBI, SEBI, இந்த மாதிரியான இன்ஸ்டிடியூட் they are having special act. So இவங்க எல்லாருமே தான் ஆர்டிபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். So பாருங்க, LIC 1956, GIC 1972, இந்த மாதிரி ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கும். Clear up to this? Any doubt? ஏதாவது டவுட் இருக்கா? ஹலோ, doubt எதனா இருக்கா? No. Okay, so next we are going to see assessee. Who is assessee? Any idea? Who is assessee?
One who have One who Who is paid government? That person is assessee. one who paying tax to the government is called assessee. Yes, yes. this is UGC question taken into account. Not only whether he is paying tax or not, simply if he is filing the return, nil return also is a assessee. Any refund is paying assessee. Any penalty, fine. So these இது எல்லாருமே தான் assessee. அவர் வந்து tax pay பண்றாரோ இல்லையோ, even advance tax pay பண்ணாலும் is called assessee. Clear? So under section 2 subsection 7 is what are the types of assessee? Any types? Hello, இருக்கீங்களா? Yes, sir. Yes, types of assessee. Anyone? Yes, in assessee ல மூணு விதமான assessee இருக்காங்க. Ordinary assessee, deemed assessee or assessee in default. மூணு விதமான assessee இருக்காங்க. Ordinary assessee னா இப்போ எனக்கு நானே tax pay பண்ணா ordinary assessee. எனக்காக என்னுடைய மேனேஜர் சப்மிட் பண்ற ரிட்டர்ன் ஃபைல் பண்றாருன்னா அவர் தான் வந்து டீம்டு அசஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. இதே அசஸி இன் டிஃபால்ட்னா இப்போ கம்பெனிஸ் இருக்குன்னு வச்சுங்க, அவங்க வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் கிட்ட கலெக்ட் பண்ண அவங்களுடைய டிடிஎஸ் வந்து சப்மிட் பண்ணாம இருந்தாங்கன்னா அந்த கம்பெனிஸ் ஆர் அசஸி இன் டிஃபால்ட். அதான் வந்து அசஸி இன் டிஃபால்ட். சோ இப்போ ஒரு மைனர் இருக்காருன்னா, இப்போ ஒரு குழந்தை வந்து ஒரு பொண்ணு வந்து ஜோடி விஜய் டிவில ஒரு காம்படிஷன்ல ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து டாக்ஸை வந்து ஃபைல் பண்ண முடியாது. பிகாஸ் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872 பிரகாரம் அவங்க வந்து சிக்னேச்சருக்கு அத்தாரிட்டி இல்லாதனால அவங்க சார்பா அவங்க மதரோ ஃபாதரோ ஃபைல் ரிட்டர்ன் பண்ணா. அதே மாதிரி ஒரு லுனாட்டிக் பர்சனுக்காக அவங்களோட கார்டியனோ ஒரு டிசீஸ்டு பர்சன் ஒருத்தர் சாவ போறாருன்னா அவர் வில்லு எழுதி வச்சு இறந்தாருன்னா அந்த எக்ஸிக்யூட்டார் வித்தவுட் வில் இல்லாம ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அந்த லீகல் ஏர் அந்த வாரிசு. இதுதான் வந்து அசஸி டைப்ஸ்ல வந்து டீம்டு அசஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. இது டிஆர்பி கொஸ்டின். இப்ப நான் சொன்னது டிஆர்பி கொஸ்டின்ஸ். உங்களுக்கு மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டாங்க, என்ன கேட்டாங்க இது இதுதான் பாருங்க. மைனருக்கு கார்டியன் இல்ல லுனாட்டிக்கும் கார்டியனு. சோ இவர் தான் டீம்டு அசஸி ஆர் ரெப்ரசன்டேட்டிவ் அசஸி. சோ அசஸி இன் டிஃபால்ட் இதுதான். A person who does not fulfill the statutory duty to submit the return, whether it may be TDS இருக்கலாம், இல்லனா form 16 வந்து ஃபைல் பண்ணாம இருந்திருக்கலாம். இது எல்லாமே அசஸி இன் டிஃபால்ட். So next, so இது வரைக்கும் any doubt இருக்கா? Sir, again can you tell the assessee in default? Yes, assessee in default means on behalf of the company, on behalf of the employees, companies are collected TDS for the purpose of submitting return to the government. In case they fail to submit the return and paying the collected TDS, the company will become as assessee in default. Clear? Yes, sir. Yes. So government வந்து அந்த கம்பெனி மேல வந்து ஃபைன் போடும். இஸ் a defaulter. இப்போ உதாரணத்துக்கு கிண்டி ரேஸ் கோர்ஸ்ல வந்து ஒருத்தர் 1 crore ஜெயிச்சிட்டாரு. இது எந்த ஹெட்ஸ் ஆஃப் இன்கம்ல வரும்? Other sources. Yes, other sources. Other sourcesல வரக்கூடிய அந்த இன்கம் அந்த கிண்டி ரேஸ் கோர்ஸ் வந்து 30%. What is a percentage of TDS? 30%. அந்த கேஷுவல் இன்கம் கலெக்ட் பண்ணி அத வந்து கவர்மெண்ட்டுக்கு TDS
சப்மிட் பண்ணோம். இன் கேஸ் they fail to collect deduct straight away 1 crore கொடுத்துட்டாங்கன்னா அந்த வின்னருக்கு இவங்க தான் அதை சப்மிட் பண்ணோம். புரிஞ்சுச்சிங்களா? so the company the who was the அந்த அத யார் ரெண்ட் பண்றாங்களோ அவங்க தான் வந்து TDS பே பண்ணி ஆகணும். அவங்க தான் வந்து assess in default. clear? Yes sir. Yes. So next we are going to see the இதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு ரெண்டு டேர்ம் assessment year and previous year. What is assessment year? What is assessment year? This year 2021-22 sir. You are saying about the year. I am asking what is assessment year, how to define. Current year sir. Current year இல்ல current year 2020 21 21 22 அதெல்லாம் விட்டுருங்க. assessment yearனா என்ன Sir, assessment year. Sir, can I tell sir? Yes. Last year, previous year incomes. This year we are going to paid in government. This year is assessment year. Yes, excellent. See, assessment year na last year le earn panna income ku இந்த வருஷம் we are going to assess. இப்ப லாஸ்ட் இயர்ல 1st April to 31st March வரைக்கும் earn பண்ண அந்த இன்கம் இந்த வருஷம் வந்து நம்ம அசஸ் பண்ணி டாக்ஸ சப்மிட் பண்ண போறோம். அப்ப எவ்ரி இயரும் இன்கம் டாக்ஸ் பிரகாரம் 1 இயருக்கு அப்புறம் தான் அந்த டாக்ஸ் அந்த இன்கம்கான டாக்ஸை நம்ம வந்து ஃபைல் பண்ண போறோம். சோ எந்த இயரை வந்து டாக்ஸை கால்குலேட் பண்ணி பே பண்றோமோ ஃபைலை ரிட்டர்ன் பண்றோமோ தட் இஸ் கால்ட் அசஸ்மெண்ட் இயர். கிளியர்? புரிஞ்சுதாமா? Yes sir. Okay. புரிஞ்சுது sir. What about previous year? இன்கம் earn பண்ண இயர் தான் previous year sir. Yes. எந்த இயர் வந்து இன்கம் earn பண்ணோமோ அந்த இயர் தான் வந்து previous year. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2019-20ல நம்ம இன்கம் earn பண்ணிருப்போம். அந்த இயர் என்ன இயர்? previous year. பண்ண அந்த இன்கம்கான டாக்ஸ வந்து நம்ம பே பண்ண போறது வந்து 2020-21 இயர் வந்து அசஸ்மெண்ட். சரி. பட் இஸ் தேர் எனி எக்ஸெப்ஷன் ஃபார் previous year? அதாவது எல்லாருக்குமே இந்த ரூல் தான், previous yearல earn பண்ணது அசஸ்மெண்ட் இயர்ல தான் அவங்க பே பண்ணுவாங்க அப்படின்னு இருக்கா? ஆர் இஸ் தேர் எனி few people's maybe the same previous year assessment year same year தான், அவங்க அடுத்த வருஷம் கட்டக்கூடாது, அந்த வருஷமே கட்டிடணும், அப்படி யாராவது இருக்காங்களா? Professionals sir, professionals இல்ல. எம்ப்ளாயி இல்லமா, ஜெனரல் கேட்டகரி வந்து throughout India including Jammu and Kashmir கூட என்ன ரூல்? போன வருஷம் இன்கம் earn பண்ணுவோம், இந்த வருஷம் டாக்ஸ் பே பண்ணுவோம், இந்த வருஷம் இன்கம் earn பண்ணுவோம், அடுத்த வருஷம் டாக்ஸ் பே பண்ணுவோம். இதான் வந்து இன்கம் டாக்ஸ்ல ஃபாலோ பண்ற ரூல்ஸ். ஆனா சில பேருக்கு மட்டும் எந்த வருஷம் earn பண்றோமோ அந்த வருஷமே ஒரு டாக்ஸ் பே பண்ணிட்டு வர. அதுல நீங்க சொல்ற ப்ரொஃபஷனலோ இல்லைன்னா எம்ப்ளாயிஸ் எல்லாம் வரல. ஃபர்ஸ்ட் கேட்டகரி யார் வர்றாங்கன்னா ஷிப்பிங் பிசினஸ். அதாவது அவர் வந்து நான் ரெசிடென்டா இருப்பாரு, ஷிப் ஓனரா இருப்பாரு, அப்ராட் வந்து ஷிப்லயே அவங்க டிராவல் பண்ணி பிசினஸ் வந்து ஷிப்லயே இங்க இருந்து பேரலை கச்சா எண்ணெய் ஏத்தின்னு போறது, வேற ரிசோர்ஸ் கொண்டு வரது, இந்த மாதிரி இருக்கிற இவங்க எந்த வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணாங்களோ அந்த வருஷமே டாக்ஸ் கட்டிடணும். ஏன்னா அவங்களுடைய லைஃப் வந்து ஃப்ளோட்டிங் மூவிங்காவே இருக்கிறதுனால எந்த கண்ட்ரில இருப்பாங்க, எப்போ ரிட்டர்ன் வருவாங்க, ரிஸ்க் அதிகம் இருக்கிறதுனால இன்கம் டாக்ஸ் வந்து அப்பயே அவங்களுக்கு டாக்ஸ் போட்டுறாங்க. சோ இவங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, இன் கேஸ் ஆஃப் பர்சன்ஸ் லீவிங் ஃப்ரம் இந்தியா, இந்தியா விட்டு போறான், ரிட்டர்ன் வரக்கூடிய ஒரு ஐடியாவே இல்ல, வித்தவுட் கம்மிங் பேக் ஒரு இன்டென்ஷனே இல்லைன்னா அவங்களுக்கும் அந்த வருஷமே டாக்ஸ். இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி, அசஸ்மெண்ட் ஆஃப் எனி அசோசியேஷன் of person
ஆர் பாடி ஆஃப் இண்டிவிஜுவல் ஏஜேபியா இருக்கலாம். அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் பீரியடுக்காக சொல்றது புரியுதா? இவங்க இந்த ஏஜேபியோ ஏஓபியோ இல்ல பிஓஐயோ இவங்கலாம் வந்து ஒரு 5 years வரைக்கும் நம்ம வந்து இந்த பிசினஸ் பண்ணுவோம். இல்லைன்னா இந்த பிரிட்ஜை கட்டி முடிகிற வரைக்கும் நம்மளா சேர்ந்து இந்த பிரிட்ஜை கட்டி முடிகிற வரைக்கும் ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சனை ஃபாலோ பண்ணுவோம். ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் த பிசினஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து வைண்ட் அப் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும் போது, அப்ப அவங்க வைண்ட் அப் பண்ணிட்டாங்கன்னா கவர்மெண்ட் யார்கிட்ட போய் டாக்ஸ் போடும்? அதனால அவங்களுக்கு அந்த வருஷமே டாக்ஸ். So there is no escape அவங்க ஆக முடியாது. So இந்த கேட்டகரியும் வந்து அப்பே டாக்ஸ். அதுக்கப்புறம் in case a person who are likely to transfer அவங்களுடைய அசெட்டை வந்து தனக்கு டாக்ஸர், அதாவது டாக்ஸ் தனக்கு வரக்கூடாதுக்காக தன்னுடைய அசெட்டை வந்து தன்னுடைய ஒய்ஃபுக்கோ இல்ல வேற யாருக்கோ மாற்றி விட்டார்னா எந்த வருஷம் விடுறாரோ அந்த வருஷம் அவருக்கு டாக்ஸ். அண்ட் ஃபைனலி in case of discontinued business, இப்ப நம்ம ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த வருஷத்தோட அந்த பிசினஸே நம்ம க்ளோஸ் பண்ணிரோம்னா, இப்ப இந்த வருஷம் ஏர்ன் பண்ண இன்கம்க்கு அடுத்த வருஷம் நம்ம பே பண்ணுவோம். அடுத்த வருஷம் பிசினஸே இல்லைன்னா அதனால இந்த வருஷமே டாக்ஸை பே பண்றதுதான் டிஸ்கண்டினியூடு பிசினஸ். ஸோ இவங்க 5 கேட்டகரியும் அசஸ்மெண்ட் இயரும் ப்ரீவியஸ் இயரும் சேம். ஸோ எனி டவுட் up to this? Sir, fourth one tell again, sir. Fourth one ma? Yes, sir. இப்போ வந்து மிஸ்டர் ஏ இருக்கார். அவருடைய அசெட்ட he wants to transfer compulsory voluntary-ஆ, ஏன்னா அந்த அசெட்ஸ்க்கான இன்கம்க்கு டாக்ஸ் கட்டாம எஸ்கேப் பண்றதுக்காக, which means tax evasion, escaping from paying tax. அப்ப அந்த கேட்டகரியில அவர் எந்த வருஷம் டாக்ஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணாரோ அந்த வருஷமே அவருக்கு டாக்ஸ். அடுத்த வருஷம் வெயிட் பண்ண வேண்டாம். கிளியர்? சோ ஓகே சார். இவங்க தான் வந்து அந்த அந்த கேட்டகரி. ஓகே சார். சோ இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? நோ சார். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். எக்ஸ்கியூஸ் மீ சார். Sir, yes. 3 and 5 கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் ரிப்பீட் பண்ணுங்க. 3 இப்போ A B C இவங்க 3 பேரும் ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சனாவோ இல்ல பாடி ஆஃப் இண்டிவிஜுவலா ஜாயின் பண்றாங்க. ஜாயின் பண்ணி 3 பேருமே இன்ஜினியர் வச்சுங்க. 3 பேரோ 10 பேரோ 20 பேரோ ஜாயின் பண்ணி இவங்க எல்லாம் ஒரு பிரிட்ஜி கட்டி முடிக்கிற வரைக்கும் ஒன்னா இருக்காங்க. ஒன்னா பிசினஸ்க்கு பணத்தை போட்டு பிரிட்ஜி கட்டி முடிச்சு அதை கவர்மெண்ட் கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு டோட்டலா பணத்தை வாங்கிட்டு 3 பேரை ஷேர் பண்ணிக்கிறாங்க. கம்பெனியை க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கம்பெனி மீன்ஸ் அந்த அசோசியேஷன், அது பாடி ஆஃப் இண்டிவிஜுவலோ அசோசியேஷன் ஆஃப் பர்சனோ இல்ல ஏஜேபில வரக்கூடிய வருதாவோ இருக்கலாம். இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல அவங்க அதை கலைச்சிட்டு போயிட்டாங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு எப்படி டாக்ஸ் வரும்? அப்போ எந்த வருஷம் கலைக்கிறாங்களோ அந்த வருஷமே டாக்ஸ். கிளியர்? எஸ் சார். இது தேர்ட். அந்த ஃபிஃப்த் ஒன் வந்து இதேதான் பிசினஸ்ல. இப்ப நீங்க வந்து ஒரு சரவணா ஸ்டோர் ஓனர், யூ earned income last year, that is previous year, you are going to pay tax for next year, upcoming assessment year. But கம்பெனி இருந்தாதான் அடுத்த வருஷம் பே பண்ணுவோம். கம்பெனி இல்லைன்னா அப்ப அந்த வருஷமே அவர் பே பண்ணிட்டு கம்பெனியை க்ளோஸ் பண்ண வேண்டியதான். கிளியர்? சோ இதுதான் டிஸ்கண்டினியூடு பிசினஸ். சோ இது previous இயரோ அசஸ்மெண்ட் இயரோ சேம். எஸ். சோ அகைன் ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். இன்கம் டாக்ஸ். சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்க. இன்கம் டாக்ஸ் இஸ் ஆப்ஷன் ஏ voluntary contribution, it is a compulsory contribution. ரெண்டே ஆப்ஷன் தான். சொல்லுங்க. compulsory contribution sir. Yes, it is not a voluntary contribution, it is forced, it is enforced. Clear? Okay. Yes sir. கூடுதல் தகவல் என்னன்னா
வேர்ல்ட்லயே நம்ம இன்கம் டாக்ஸ் தான் வந்து ஒரு லார்ஜஸ்ட் இன்கம் டாக்ஸ். வேர்ல்ட்லயே லார்ஜஸ்ட் இன்கம் டாக்ஸ் வந்து இந்தியன் இன்கம் டாக்ஸ் தான். கிளியர்? ஓகே. உங்களுக்கு டைரக்ட் டாக்ஸ் தெரியும். எதெல்லாம் டைரக்ட் டாக்ஸ்? இன்கம் டாக்ஸ் சார். இன்கம் டாக்ஸ். எனி அதர்? Tax. இதெல்லாம் நேரடி வரி. Tax. வெல்த் டாக்ஸ். ஓகே. இப்போ வெல்த் டாக்ஸ் இருக்கா? Gift tax. gift tax. இப்போ வெல்த் டாக்ஸ் இருக்கா? கார்ப்பரேட் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ். நெக்ஸ்ட் ஜெனரலா மேஜரா வந்து ரெண்டு தான். இன்கம் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ். கார்ப்பரேட் டாக்ஸ், gift டாக்ஸ் இதெல்லாம் இன்கம் டாக்ஸ் கேட்டகரியிலே வந்துரும். வெல்த் டாக்ஸ் இப்போ கரண்ட்ல இருக்கா இல்லையா? No, sir. No. Now abolished, but எந்த இயர்? இதான் டிஆர்பி क्वेश्चन. yes sir, I don't know sir. Yes. 2016 17 assessment year onwards wealth tax has been abolished. Clear? Yes sir. Again sir, மறுபடியும் சொல்லுங்க சார். 2016 17 assessment year. சார் வெல்த் டாக்ஸோட கான்செப்ட் மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க சார். வெல்த் டாக்ஸோட கான்செப்ட் என்னன்னா, உங்களுடைய டோட்டல் அசெட்ல 1%, அதாவது 15 lakhsக்கு மேல உங்களுடைய அசெட் இருந்ததுன்னா, சில வெல்த்துக்கு மட்டும் இருந்ததுன்னா உங்களுக்கு 1% டாக்ஸ். அதான் வெல்த் டாக்ஸ் இருந்தது. இப்போ அத வந்து அபாலிஷ்ட் பண்ணிட்டாங்க. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். ஓகே. சோ சார் எந்த இயர் பண்ணாங்க சார் அது ஆக்சுவலா வெல்த் டாக்ஸ்? 16 17 அசஸ்மென்ட் இயர். யா ஓகே ஓகே சார். ஓகே. சோ இது வரைக்கும் என்ன பாத்துறோம்? பர்சன்னா யாரு, அசஸினா யாரு, அசஸ்மென்ட் இயர்னா என்ன, ப்ரீவியஸ் இயர்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் அசஸி, இன்கம் டாக்ஸ் உடைய ஸ்ட்ரக்சர், அதோடைய ஹிஸ்டரி, அதோட காம்போனன்ட்ஸ். ஓகேவா? Okay, sir. Okay. So next we are going to see residential status. Okay. சொல்லுங்க, residential status என்னது? இங்கே இருக்கிறவங்க பே பண்றது தானே சார்? இங்கே இருக்கிறவங்க, அதாவது நம்பர் ஆஃப் டேஸ் இந்தியாவுல எவ்வளவு within India sir? within India. அப்புறம் number of days stay in India sir. Number of days stay in India. Yes. A person 82. A person how many days stayed in India and earned income from India. அதாவது இப்போ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இந்தியாவுல பிறந்ததுனால மட்டும் அவர் இந்தியன் சிட்டிசன் இல்ல. நம்மளுடைய லா பிரகாரம், கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம் he may be a Indian citizen. But Income Tax Act 1961 பிரகாரம் என்னன்னா, he may be or may not be a Indian citizen. இந்த வருஷம் இந்தியன் சிட்டிசனா இருப்பாரு, அடுத்த வருஷம் இருக்கணும்னு அவசியம் இல்ல. Because each and every year we are calculating residential status for the purpose of identification of tax. Clear? Yes sir. So இப்போ உதாரணத்துக்கு விராட் கோலி இந்தியன் சிட்டிசன், கான்ஸ்டிடியூஷன் பிரகாரம், இன்கம் டாக்ஸ் பிரகாரமோ லாஸ்ட் இயர் அவர் இந்தியாவுல இருந்தாரு, இந்தியாவுல டாக்ஸ் பே பண்ணாரு. இப்போ ஐபிஎல்காக அப்ராட்ல போய் அந்த நார்ம்ஸ் அண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல இந்தியால இத்தனை நாள் இருக்கணும்னு இல்லைன்னா, he may be a non-resident, he may be a resident but not ordinary. Similarly அப்ராட்ல இருக்கிறவரு இங்க இந்தியன் சிட்டிசன் ஆகலாம். அப்போ இதுக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கு. What is the rules? What is the days? Anyone? 182 days sir. More 182 days. எதுல? In the previous year. So இந்த ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸை கால்குலேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷன், ரெண்டு கண்டிஷன் இருக்கு. ஒன்னு 182 டேஸ் இந்த ப்ரீவியஸ் இயர். ப்ரீவியஸ் இயர்னா உங்களுக்கு தெரியும், எந்த வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணாமோ அந்த வருஷம் தான் ப்ரீவியஸ் இயர். எந்த வருஷம் இன்கம் ஏர்ன் பண்ணி அடுத்த வருஷம் டாக்ஸ் பே பண்றது அசஸ்மென்ட் இயர். சோ ப்ரீவியஸ் இயர்ல 182 டேஸ் இருக்கணும். அண்ட் ஆர் இது இல்லனா
வேற என்ன அடுத்த கண்டிஷன்? 365 days or more, sir, in the 4 preceding previous year. 4 preceding. பாதி ஓகே, இன்னும் பாதி. அதுலயே ரெண்டு வரும். 365 days or more in the 4 preceding previous year, sir, and 60 days in the previous year. Excellent. உங்க நேம் சார்? Vijaykumar, sir. சார் நீங்க என்ன பண்றீங்க? லெக்சரரா இருக்கேன் சார். ஓகே ஓகே சார். விஜயகுமார் சார், நீங்க லெக்சரரா இருக்குமே நம்மளே ஏன் கிளாஸ்க்கு வரணும்னு அப்படிலாம் யோசிக்காதீங்க. இல்ல சார், அப்படி எல்லாம் ஒண்ணும் யோசனை இல்ல சார். யோசனை என்ன வந்திருக்க மாட்டேன் சார். நம்மளுக்கு ரிசல்ட் அல்டிமேட் ரிசல்ட். நானும் வந்து இதே மாதிரி காலேஜ்ல வர்க் பண்ணிட்டு தான் சார் நான் அதுக்கப்புறம் பாஸ் பண்ணேன். அதனால இதெல்லாம் இல்ல சார், ஆக்சுவலா ஐ அம் டாக்டரேட் இன் காமர்ஸ். எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். UGC in commerce, UGC in management, but DRB all time எழுதி பார்த்தா என்னால 4 to 5 மார்க்ஸ் அந்த ரேஞ்சில போயிட்டே இருக்கு சார். நீங்க நிஜமா சொல்றேன், எக்ஸலென்ட். ஏனா no one is ready to come. நம்ம தான் ஆல்ரெடி நெட் கிளியர் ஆச்சு, ஸ்லெட் கிளியர் ஆச்சு, நம்ம டாக்டரேட் ஆச்சு. நீங்க இப்ப லேர்ன் பண்ண இருந்தீங்க பாருங்க, you are good learner. thank you sir, thank you sir. சூப்பர் சார், thank you sir. thank you so much. ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் படிச்சிட்டோம். நீங்க கிளாஸும் எடுத்துப்பீங்க, டிஆர்பி படிச்சிருப்பீங்க, நெட்டுக்கு படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் இன்னும் அந்த அக்யூரேட்டா ஒரு மோட்டிவேட்டா நீங்க இந்த வாட்டி படிச்சீங்கன்னா கட்டாயம் நீங்க கிளியர் பண்ணீங்க. thank you sir, thank you sir, thank you so much sir. சூப்பர். எல்லாம் உங்க சப்போர்ட் தான். கண்டிப்பா சார். thank you sir. yes, so where we are? sir, second basic condition. second basic condition என்னதுன்னா 60 days in the previous year or more, and இந்த இடத்துல and வந்து ரொம்ப important word, and 365 days or more in the preceding to the previous year. clear? மா previous year க்கும் preceding to the previous year குள்ள different புரியுதா? yes sir. yes. previous year na current previous year, immediate previous year. preceding to the previous year na இப்ப current previous க்கு முன்னாடி for previous year. ஓகேவா? சோ அதனால இதுதான் basic condition. so again one more I am telling. so 180 days or more in the previous year or 60 days, second condition சொல்றேன், 60 days and or more in the previous year and 365 days or more in the preceding to the previous year. clear? yes sir. okay, this is basic condition. what about additional condition? anyone? basic condition வந்து 180 days in the previous year. இதான் basic condition 1. basic condition 2, 60 days in the current previous year and 365 days out of 4 preceding to the previous year. clear? yeah, okay sir. additional okay. condition sir. additional condition 2 years out of 10 preceding to the previous year. 10 வருஷத்துல அவர் 2 வருஷம் இந்தியாவுல இருந்திருக்கணுமா? அல்லது 730 நாள் அவுட் ஆஃப் 7 இயர்ஸ், 7 வருஷத்துல 730 நாள் இந்தியாவுல இருந்திருக்கணும். இது ரெண்டு கண்டிஷன். கிளியரா? இது முதல் சொன்னது பேசிக், இந்த ரெண்டுமே அடிஷனல். இப்ப சொல்லுங்க. இப்போ ஒருத்தர் நம்ம வந்து உங்களுக்கு ரெகுலரா கேக்குற கொஸ்டின் எதுல இருந்துன்னா இண்டிவிஜுவல் இருந்தா கொஸ்டின் ஒரு HUF-க்கோ ஃபோமுக்கோ கம்பெனிக்கோ இதெல்லாம் கேட்கல, இண்டிவிஜுவல் இருந்தா கேக்குறாங்க. சோ நம்ம ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ வந்து இண்டிவிஜுவலுக்கு மட்டும் பார்ப்போம். ரெசிடென்ஷியல்ல 3 விதமான ரெசிடென்ஷியல் இருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஆஃப் இண்டிவிஜுவல்ல 3 விதமான ரெசிடென்ஷியல். ஒன்னு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரி, 2 ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி, 3 நான் ரெசிடென்ட். கிளியர்? புரியுதா? sir again repeat sir. resident and ordinary, first kind. yeah. second resident but not ordinary. third one sir.
Non-resident. Third, non-resident. Clear? Yeah, sure, sir. Okay. இப்போ ஒருத்தர் எந்தெந்த கண்டிஷனை ஃபுல்ஃபில் பண்ணா அவரு ரெசிடென்ட் அண்ட் ஆர்டினரியில வருவாரு? Anyone? Excuse me, sir. Basic and additional condition. Yes, Vijay Kumar sir. 182 days staying. Yes, sir. சொல்லுங்க. 182 staying in India. Yes. 182 days staying in India, sir. நீங்க இந்த டேஸ்ல சொல்ல வேணாம். பேசிக் கண்டிஷனா அடிஷனல் கண்டிஷனா? Sir, basic conditionலையும் additional conditionலையும் fulfill பண்ணிருந்தா ஒரு ordinary resident, sir. Yes. Any one of the basic conditions and both the additional conditions. Additional condition fulfill பண்ணா அவர் ordinary resident and ordinary. First category. Second category. Only ஒரு basic condition ஒரு additional condition பண்ணாலோ அல்லது ஒரு basic condition ரெண்டு additional condition பண்ணலனாலோ அவரு resident but not ordinary. Second category. Sir. Second category வந்து ஒரு basic condition ஒரு additional condition பண்ணார்னா அவர் resident but not ordinary. செகண்ட் கண்டிஷன்ல இன்னொன்னு இருக்கு. ஒரு பேசிக் அடிஷனல் ஒன்னு கூட பண்ணல, ஒன்னு பண்ணாலும் சரி ஒன்னு பண்ணலனாலும் சரி அவரும் ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி. தேர்ட் கண்டிஷன் நான் ரெசிடென்ட், அவரு ஆமா none of the basic condition but any one of the additional condition or both the additional condition fulfilled பண்ணாலோ அவரு நான் ரெசிடென்ட். சொல்றது புரிஞ்சுதா? none of the basic condition conditionே பண்ணல. ஓகே. அவர் அடிஷனல் கண்டிஷன் பண்ணாலோ பண்ணாங்காட்டியோ ரெண்டும் பண்ணாரோ ஒன்னு பண்ணாலோ it is immaterial. ஃபர்ஸ்ட் பேசிக் கண்டிஷனே அவர் satisfy பண்ணல அப்படினா அடிஷனல் பண்ணாட்டியோ தேவையில்லை. நம்ம ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் கண்டிஷனை மட்டும் தான் அந்த கிரைட்டீரியால எடுத்துக்கணும். அது பண்ணலனாலே அவர் அது நான் ரெசிடென்ட்ல அதான் ஓகேவாமா? ஓகே சார். ஓகே. சோ ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ் இது இருக்க பார்த்திருக்கோம். இப்போ இதுல எதனா ஒரு சம் கொடுத்தா போடுவீங்களா? எஸ் சார். ஓகே. ஹலோ சொல்லுங்க சார். இல்ல சார், ரெசிடென்ட் பட் நாட் ஆர்டினரி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். Sir, resident but not ordinary, any one of the basic conditions and any one of the additional conditions. அவ்வளவுதான். If he fulfilled ரெண்டு பேசிக் ஓகே சார். additional எதுனா ரெண்டுல ஒன்னு பேசிக்ல ரெண்டுல ஒன்னு பண்ணார்னா அவரு resident but not ordinary. ஓகே சார். தேங்க்ஸ் சார். அப்ப சார் 7 yearsல 7-10 days கன்ஃபார்ம் எக்ஸாக்ட் எவ்வளவு டேஸ் சார் அது? 730 days out of 7 years. 730 இல்ல சார்? ஆமா 730 days or more சார் அது. எல்லாமே more தான். ஆமா சார். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆக கூடாதனால நான் சொன்னேன். மினிமம் 70 days more அவர் மேல எவ்வளவுனா இருக்கலாம். 730 days 730 நாள் எதுல out of 7 preceding to the previous year. Yes sir. சரி, ஒரு சம் போடலாமா சார்? ட்ரை பண்ணுவோம் சார். ஓகே. எஸ் சார். ராஜேந்திரன். left for USA for the first time on 14/10/2019. ஓகே சார். 19 sir, 2019 sir. ஆமா ஓகேவா? எஸ் சார். He returned to India on 31/5/2020. Okay sir. Determined his residential status for the assessment year 2020 and 21. Determine his residential status.
Sir, resident and ordinary resident, sir. சூப்பர் சார். எல்லாருக்கும் எவ்வளவு சார் டேஸ் வந்தது? 197 days, sir. எக்ஸலென்ட் எக்ஸலென்ட். எல்லாருக்குமே வந்ததா? Sir, can you tell me, sir? Sir, April monthல 30 days இந்தியாவுல ஸ்டே பண்ணிருப்பார் சார் அவரு. ஆமா. மேல 31 days, ஜூன்ல 30 days, ஜூலைல 31 days, ஆகஸ்ட்ல 31 days, செப்டம்பர்ல 30 days and அக்டோபர்ல 14 days ஸ்டே பண்ணிருக்கார் சார். கரெக்ட் கரெக்ட். ரிட்டர்ன் வந்தது எப்ப பாத்தீங்கன்னா 31st மேல தான் வரும் சார். நெக்ஸ்ட் அகாடமி இயர்ல தான் வரும். தட் இஸ் நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் இயர், தட் இஸ் நெக்ஸ்ட் இயர்ல தான் வரும், அசஸ்மெண்ட் இயர்ல. சோ டில் 31st மார்ச் வரை பார்த்தோம்னா டில் 14th அக்டோபர் வரை தான் இந்தியாவுல ஸ்டே பண்ணிருக்காரு சார். சோ ஏப்ரல் டு 14th அக்டோபர் வரை ஆட் பண்ணோம்னா we will get 197 days. கரெக்ட் சார். So as per the basic condition, he is in India for 182 days or more in the previous year. So he satisfied the basic condition number 1. Correct. And he is left India for the first time. So first time automatically he is going to fulfill the additional both the additional condition. Yes, yes. So he will be under the category resident and ordinary resident. Ordinary resident. மத்தவங்களுக்கு புரிஞ்சுதா? Yes sir. Sir, மறுபடியும் கொஞ்சம் சொல்லுங்க சார். கொஞ்சம் ஓகே, ஒண்ணுமே இல்ல. இங்க பாருங்க. explanation sir. டேஸ் மட்டும் சொல்லுங்க சார். அந்த ஒவ்வொரு மந்த் சொன்னீங்களே அது மட்டும் கொஞ்சம் ஸ்டெப் பை சொல்லுங்க. அத மட்டும் சொல்றேன் பாருங்க. அவர் எப்போ இந்தியா விட்டு போறாரு? ஃபர்ஸ்ட் டைம் ஆன் 14th October 2019. அப்போ நமக்கு previous year starts from 1st April. அப்போ ஏப்ரல்ல இருந்து இந்த 10ஆம் மாசம் போறது வரைக்கும் இந்தியாவுல தானே இருந்திருப்பாரு. ஆமா சார். அப்ப எத்தனை நாள் இந்தியாவுல இருந்திருப்பாரு கால்குலேட் பண்ணுங்க. ஏப்ரல்ல எத்தனை மாசம்? ஏப்ரல்ல 30. மேல மே 31st. ஜூன்ல ஜூன் 30. ஜூலைல 31. ஜூலை 31. ஆகஸ்ட்ல 31. செப்டம்பர் 30. அக்டோபர்ல அந்த 4 டேஸையும் கால்குலேட் பண்ணீங்க. 14 days on டோட்டலா 14 எடுத்துக்கமா சார்? ஆமா ஆமா 14. now 3 7 197 days. 197. ஓகேவா? சோ நம்ம பேசிக் கண்டிஷன்னா அவரு 182 நாள் இந்தியாவுல இருந்திருக்கணும். அவரு 197 நாளே இருக்காரு. அப்ப பேசிக் கண்டிஷன் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரா? பேசிக் கண்டிஷன் 182 days. yes sir. ஃபுல்ஃபில் பண்ணிட்டார். கிளியர்? Yes sir. ஓகே. இப்போ அடிஷனல் கண்டிஷன்ல வரலாம். இவரு is born and brought up in India. is the first time னு ஒரு வேர்ட் சொல்லிட்டாங்களே. ஆமாங்க சார். அப்ப முதல் வாட்டி தான் இந்தியாவுக்கு போறாருன்னா, இந்தியாவை விட்டு போறாருன்னா அப்ப ஃபுல்லா அவர் இந்தியால தான் இருந்திருக்காரு. அப்ப இதுக்கு முன்னாடி previous year அந்த 2 years 10 yearsலாம் சாலிடா வந்துருவாரு. 730 days 7 years வந்துருவாரு. ஆமா சார். So he is a resident and ordinary. yes sir. first resident. okay sir. ஓகேவா? yes sir. சரி. இப்போ யார் அதிகமான டாக்ஸ் பே பண்ணுவாரு? ரெசிடென்ட்டா, ரெசிடென்ட் ஆர்டினரியா, நான் ரெசிடென்ட்டா பட் நாட் ஆர்டினரியா? who will pay more tax? Ordinary resident sir. yes, ordinary resident. who will pay less tax? non resident. okay. சரி. இப்போ இது புரிஞ்சுதா? Yes sir. any doubt? No sir. sir, who paid the more sir? resident sir? resident and ordinary. okay sir. okay. less tax sir? non resident. non resident. okay sir. yes. so இது மாதிரி நிறைய சம் இருக்கு. நீங்க எல்லாத்தையும் நான் போட்டு பண்ண நம்மளால நேரம் கிடைக்காது. நெக்ஸ்ட் போலாமா? Yes sir. yes. next we are going to see incidence of tax, that is scope of income. அதாவது
இப்ப எப்படி நம்ம ஒரு டேஸ வச்சு அவருடைய ரெசிடென்ஷியல் ஸ்டேட்டஸ வந்து ஐடென்டிஃபை பண்ணமோ அதே மாதிரி ஒரு இன்கம் வச்சு ஐடென்டிஃபை பண்ண போறோம். சொல்றது புரியுதா? இப்ப ஒருத்தர் இன்கம் ஏர்ன்டு ஒரு லண்டன்ல இன்கம் ஏர்ன் பண்ணிருக்காரு, இன்கம் ஏர்ன்டு இன் லண்டன். இந்த 3 கேட்டகரியில யாருக்கு டாக்ஸ் வரும்? இல்ல 3 பேருக்குமே வருமா? இன்கம் ஏர்ன்டு அண்ட் ரிசீவ்டு லண்டன் யாருக்கு வரும்? ஆர்டினரி ரெசிடென்ட்க்கு மட்டும் வரும் சார். சூப்பர். அதாவது இப்போ அவரு டேஸ வச்சு இத கண்டுபிடிச்ச மாதிரி அந்த இன்கம் வச்சு யாருக்கு டாக்ஸபிள்னு கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு பேர் தான் இன்சிடென்ஸ் ஆஃப் டாக்ஸ். கிளியர்? எஸ் சார். சரி, அதுக்கான ரூல்ஸ் எழுதிக்கிறீங்களா? எஸ் சார். எஸ். சோ தி ஃபர்ஸ்ட் ரூல் வந்து இன்கம் முதல்ல 4 கேட்டகரியா பிரிச்சிங்க. பர்టిక్యులர்ஸ், இந்த மாதிரி serial number, type of income, ordinary resident, not ordinary resident, non-resident. So type of income la any income received or deemed to be received in India, whether accrued in India illa outside India, okay va? So received nu vandale 3 perukku taxable. Clear? புரியுதா? சரி, இது ஷேர் பண்ணுங்க சார். புரியுதா? Yes sir. Received or accrued? Accrued, deemed to be received. இவங்க எல்லாருமே 3 கேட்டகரியோ taxable. Second category, income accruing or deemed to accrue. இதுவும் எல்லா கேட்டகரியும் taxable. Third one, income received outside India but the business controlled from India. அப்ப 2 பேருக்கு தான் taxable. Fourth one, income received outside India, the business also controlled outside India. Fifth one, any income received outside India, any other sources, அது business or profession மட்டும் இல்ல, வேற எதுல இருந்தாலும் அதுவும் ஒருத்தருக்கு மட்டும் தான் taxable, first category மட்டும். And finally, past untaxed profit brought to India or income earned outside India in earlier year but later brought to India or remitted to India, இது எல்லாமே not taxable. அதே மாதிரி share of income from partnership firm not taxable. Clear? சார் புரிஞ்சுதா? எஸ் சார். மத்தவங்களும் இப்ப என்ன பண்ண போறோம்? இப்போ மியாட் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஒரு ஆபரேஷன் பண்றாங்க லண்டன்ல. ஒரு டாக்டர்ஸ்க்கு மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் வந்து இங்க இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு, கொடுத்து அந்த ஆபரேஷன் சக்சஸா முடியுது. அப்போ மியாட் ஹாஸ்பிட்டல் டாக்டர் ஏர்ன் பண்ண அந்த இன்கம் வந்து இன்கம் earned from India. எப்படின்னா the business controlled from India, profession controlled. ஆபரேஷன் நடக்கிறதுனாவோ லண்டன்ல இவர் இங்க இருந்து சொல்றதுனால அந்த ப்ரொஃபஷன் பண்றதுனால அப்ப 2 பேருக்கு taxable. புரிஞ்சுதா? ஓகே சார். சோ இததான் வந்து நான் இத எப்படி நீங்க படிச்சுக்கணும்னா இது கட்டாய வினா.
இந்த வார்த்தை இருந்ததுன்னா நீங்க அடிச்சிடணும். அதனாலதான் உங்களுக்கு டேர்மையே போட்டிருக்கேன் பாருங்க. இன்கம் ரிசீவ்டு, டீம்டு டு பி ரிசீவ்ட். இந்த 2 வார்த்தை இருக்கா, எல்லாருக்கும் டாக்ஸபிள். சிம்பிளா. அடுத்தது இன்கம் அக்ரூடு, டீம்டு டு பி அக்ரூடு, அதுவும் எல்லாருக்குமே டாக்ஸபிள். அப்புறம் இன்கம் ரிசீவ்ட் அவுட் சைட் இந்தியா பட் த பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன் கண்ட்ரோல்டு ஃப்ரம் இந்தியா, 2 பேருக்கு தான் டாக்ஸபிள். Fourth one, இன்கம் ப்ரொஃபஷன் எல்லாமே அவுட் சைடு, இந்தியாவுக்கே வரல, எல்லாமே ஏர்ன்டு இன்கம்னா ஃபர்ஸ்ட் ஒன் தான் டாக்ஸபிள். ஃபிஃப்த் ஒன்னு அதேதான். ஃபிஃப்த் அது பிசினஸ் ஆர் ப்ரொஃபஷன், இது salary, capital gain, other source, house property. லாஸ்டா சிக்ஸ்த் ஒன்னு ஆல்ரெடி இன்கம் ஏர்ன்ட் இன் லண்டன், அங்கேயே ஒரு டாக்ஸே கட்டிட்டாரு. அந்த இன்கம் அவங்க பிரதரோ ரிலேட்டிவோ இந்தியாவில இருக்காங்க, அந்த இன்கம் இங்க அமிச்சாங்கன்னா இவங்க அந்த இன்கம் ரிசீவ் பண்ணதுனால நோ டாக்ஸ், பிகாஸ் ஆல்ரெடி இட் இஸ் பெய்டு, டாக்ஸ் பெய்டு ஆன் தட் பர்టిక్యులர் இன்கம். கிளியர்? புரிஞ்சுதா? சரி, இதுல சம் கொடுத்தா சம் போடலாமா? Yes. So income accrued from Canada but received in India. Taxable all category. Unga name ma? Keerthana sir. Keerthana, your TRB clear. Thank you sir. அப்போ 3 பேருக்கும். அடுத்தது rupees 5,000 were earned in Africa and received there. ரெசிடென்ட் மட்டும் தான் சார். ஒரு கேட்டகரி. நெக்ஸ்ட் income earned in India but received in Dubai. In all category. First two. இல்ல all category. earned in வந்துச்சு பாருங்க. Okay sir. Next income earned and received in Sri Lanka. Earned received in Sri Lanka. All categories. All categories. On tax. தான் தப்பு. இந்த தப்ப நான் 2012 டிஆர்பில நான் பண்ணதுனால நான் அப்பயே உள்ள போயிருக்கணும். டிஆர்பில 1 மார்க்ல நான் வெளியே வந்தேன். டிவில போயிட்டு எனக்கு கூட வந்தவங்க அப்ப அவங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் சீனியாரிட்டி இருந்தது, எனக்கு எதுவுமே இல்லை. ஏன்னா நான் அப்பதான் எம்ஃபிலே முடிக்கிறேன். 2011 தான் நான் எம்ஃபிலே முடிக்கிறேன். முடிச்சோன்னுமே எக்ஸாம் இதனால எனக்கு கிடைக்காம போன ஒரு காரணம் இதே மாதிரி கொஸ்டினை ஃபுல்லா படிக்காம ஒன்னு ஆன்சர் பண்ணிட்டேன். என்ன கொஸ்டின் அது, நம்ம சேலரியில வரும்போது எக்ஸம்டடா டாக்ஸபிளான்னு கேட்பாங்க. நான் எக்ஸம்டட் அடிச்சிட்டேன் தப்பா, அதனால கொஸ்டின் இன்னும் முடியல. முன்னாடி ஏதோ 3 வந்தது, யாருக்கும் வரல, இப்ப 2. புரியுதாமா கீர்த்தனா? அடுத்தது ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் from Sri Lanka. புரியல? ஹலோ ஹலோ. எஸ் சார். சொல்லுங்க சார். நீங்க क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க சார். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம். ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம் from Sri Lanka. அவ்வளவுதானா சார்? ரெசிடென்ஷியல் மட்டும் தான் சார். ஆர்டினரி ரெசிடென்ட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி தான். சரி. rupees 4,000 was past untaxed income, foreign income which was brought to India during the previous year. Sir. சொல்லுங்க சார். யாரும் டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை சார். யாரும் தேவையில்லை. சரி. Profit earned from a business in Kanpur.
Sir, profit earned from a business in Kanpur. Taxable in 3 categories. Taxable 3 categories. Okay. Income from agricultural. Not taxable. Exempted, sir. இப்பதான் நான் சொன்னேன் இது மாதிரி பண்ணாதீங்கன்னு. Income from agricultural in Pakistan. Taxable, sir. Ordinary resident மட்டும் taxable, sir. Ordinary. Super, sir. மா क्वेश्चन நல்லா படிங்க. ட்விஸ்ட் நாங்க அங்கங்க வைப்போம். கீர்த்தனா? ஓகே சார். ஏனா டிஆர்பி இப்ப நீங்க இத பாஸ் பண்ணனுமே உங்களுக்கு வேலை. டெட் மாதிரியோ இல்ல நெட் மாதிரியோ இல்ல. பாஸ் பண்ணி வச்சிட்டு அப்புறம் வேலை கொடுக்கறதோ. இப்ப என் ஃப்ரெண்ட் டெட் 2 வாட்டி பாஸ் பண்ணி சர்டிபிகேட் வச்சிருக்கான், வேலை இல்ல. அதனால ரொம்ப மைனூட்டா ஃபில்டர் பண்ணி எடுப்பாங்க. கொஞ்சம் பொறுமையும் தேவை. ஏன்னா நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா கிரீன் இங்க் சைன், நல்ல சேலரி, ஹெச்எம், டிஓ, சிஓ ஆயிடுவீங்க. ஹலோ, அப்ப இவ்வளவு பெனிஃபிட் கிடைக்குதுல, அதுக்கேத்த ஹார்ட் ஒர்க் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நீங்க ராஜா ராணி. ஓகேவா? அடுத்தது salary received in India but the service for the same were rendered in Iran. In India in all categories. சார் நீங்க சொல்லுங்க. சார் क्वेश्चन ரிப்பீட் பண்ணுங்க சார் ப்ளீஸ் சார். Salary received in India but the service for the same were rendered in Iran. First 2 categories, sir. No, sir. Ordinary resident, sir. Ordinary. First 2 first 1 all. First one, sir. Answer first 1. First 2, sir. Next class, sir. Nama? Second one, sir. இல்ல all taxable. எல்லாருக்கும் taxable. எல்லாருக்கும் taxable. India. மா क्वेश्चन பாருங்க. Salary received in India. அவ்வளவுதான். Okay sir. புரிஞ்சுச்சீங்களா? இப்படிதான் ட்விஸ்ட். அதுக்கு அப்புறம் வரதெல்லாம் கதை. ஓகேவா? Okay sir. Okay. Income from business, the business controlled from India, but the business is doing in Pakistan. சொல்லுமா? Second one, sir. Second one மட்டுமா? Okay. Sir, first 2 categories, sir. Resident and not. Yes, first 2. Income earned and received in Pakistan from bank deposit. Ordinary மட்டும், sir. First one. Profit from business in Japan received in India. Taxable, sir. 3 categories, sir. 3 பேத்துக்குமே, sir. 3 பேருக்குமே. சரி, இப்போ இத ஒண்டி நீங்க கால்குலேட் பண்ணி சொல்லுங்க. ஒரு நோட் பேனா வச்சிங்க. Okay sir. Interest on German development bond. Rupees development. German development bond. Interest on German development bond. Bracket la 1/3 is received in India. Interest on the German development bonds bracket la
1/3 is received in India, close the bracket, rupees 51,000. This is Saravana again. Okay. Well, hello sir. Hello sir, சொல்லுங்க Sir, சார். sir, we can close the session today so that we can continue tomorrow evening. நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஈவினிங் இருக்கும். அதுக்கு அடுத்து சண்டேல இருந்து கிளாஸ் will be from morning 5 o'clock. Okay, students எல்லாருக்குமே சண்டே லீவ் இல்லையா சார்? இல்ல சண்டே லீவ் இல்ல, சண்டே ஸ்பெஷல் கிளாஸ் இருக்கு. ஓகே ஓகே ஃபைன். சார் எல்லா செக்ஷனும் மார்னிங் மட்டும் தானா சார்? வாட் டைமிங் சார்? நாளைக்கு ஒரு நாள் மட்டும் ஈவினிங், அதர்வைஸ் நெக்ஸ்ட் ஃபுல்லாவே மார்னிங் தான் கிளாஸ் இருக்கும். கோர் பேப்பர் தட் இஸ் காமர்ஸ். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் 3 டேஸ் அத எடுப்பாங்க. சோ அதுக்கு அடுத்து வந்துட்டு பாக்ய கணேஷ் சார் செஷன் ஹேண்டில் பண்ணுவாங்க. நிறைய யூனிட் அவங்க ஹேண்டில் பண்றாங்க. பாக்ய கணேஷ். ஓகே, சோ யூ கேன் ஃபைண்ட் அவங்களோட வீடியோ வந்து நீங்க யூடியூப்லயும் பார்க்க முடியும். யூடியூப்ல அகாடமி சேனல்ல நீங்க பார்க்கலாம். ஓகேங்களா? சோ எனிவே மண்டேல இருந்து மார்னிங் 5 o'clock வந்து கிளாஸ் இருக்கும். Sir, tomorrow time sir. From Monday ல இருந்து சண்டேல இருந்து கிளாஸ் இருக்கும். மண்டேல இருந்து பாக்ய கணேஷ் சார் கிளாஸ் இருக்கும். ஓகே சார். மண்டே சண்டேல இருந்து 5 to 7 மார்னிங் தான சார்? யா ஆமா. ஓகே, சோ இன்னைக்கும் நாளைக்கு மட்டும் தான் ஈவினிங் கிளாஸ். சார் நாளைக்கு 7 o'clock சார்? ஆமாம். ஓகே சார். சார் இந்த நோட் ஷேர் பண்ணுவீங்களா சார்? ஓகே, உங்களுக்கு நான் एक्चुअली இந்த நோட்ஸ் ஷேர் பண்றேன். ஓகேங்களா? சோ நோட்ஸ் இந்த இருக்க வேர்ட் ஃபைல் உங்களுக்கு வந்து குரூப்ல ஷேர் பண்றோம். ஓகே வெல் ஓகே, சோ நெக்ஸ்ட் இன்கம் டாக்ஸ்ல வந்து டெஸ்ட் இருக்கும் இந்த வாரம். ஓகே, சோ எனிவே மெட்டீரியல் ஷேர் பண்றேன். இன்னைக்கு ஷேர் பண்ணா இன்னைக்கே படிச்சிருங்க. ஓகே, அன்னன்னைக்கு உரியது அன்னன்னைக்கே படிச்சிருங்க. ஓகே சார். ஓகே சார். வெல் டெஃபினெட்லி சார். எக்ஸ்கியூஸ் மீ சார். சோ கண்டிப்பா வந்துட்டு this time we will get okay and technical issues மத்த என்ன பெஸ்ட் லெக்சர்ஸ் வந்து வர்க் பண்றோம். ஓகே, சோ கமிங் டேஸ்ல வந்துட்டு ஒரு you can experience the best lectures. ஓகே, சோ டெக்னிக்கலி எங்க சைடு இந்த இஷ்யூ இருக்காது. ஓகே, and we will provide mobile app. சோ அதனால உங்களுக்கு வந்து ரெக்கார்டிங் வந்து இருக்கும். ஓகே, வெல் ஓகே, சோ நாளைல இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிரோம். ஃபைன் சார், ஸ்மால் டவுட் சார். சொல்லுங்க சார். சப்போஸ் அன்பார்ச்சுனேட்லி நாங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலனா அந்த ஒரு ஷேர் பண்ணி விட்டுறீங்களா சார்? யா மொபைல் ஆப்ல உங்களுக்கு ரெக்கார்டிங் அன்னன்னைக்கு வந்துரும். ஓகே, நீங்க கிளாஸ் மிஸ் பண்ணீங்க அல்லது நெட்வொர்க் இஷ்யூவா இருக்கு அப்படினா ஓகே, சோ வந்து நீங்க மொபைல் ஆப் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகே சார். மொபைல் ஆப் என்ன சார்? அதோட நேம் சொல்லுங்க. மொபைல் ஆப் வந்து உங்களுக்கு நாளைக்கு கம்யூனிகேட் பண்ணுவாங்க மேம். ஓகே சார். டீம்ல இருந்துட்டு. ஓகே சார். சண்டேல இருந்து உங்களுக்கு மொபைல் ஆப் இருக்கும். நாளைல இருந்து இல்ல, நாளைக்கு சண்டேல இருந்து. ஓகே சார். ஃபைன். ஓகே சார். ஓகே சார். இந்த அசஸ்மென்ட் என்னைக்கு இருக்கு சார்? சண்டேங்களா? சாரி, இந்த நோட்ஸ் எல்லாம் கொடுப்பீங்களா? இல்ல கிளாஸ் நோட்ஸ் இப்ப கிளாஸ்ல போகுது பாத்தீங்களா நோட்ஸ். இந்த நோட்ஸ் இப்ப இந்த இதுக்குரிய வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன். இந்த மாதிரி கிளாஸ் நோட்ஸ் ஷேர் பண்ணுவோம். ஓகே ஃபைன். சார் புக்ஸ் எல்லாம் எப்ப இஷ்யூ பண்ணுவீங்க சார்? ஹலோ, இல்ல காமர்ஸ் பத்தில புக்ஸ் மாதிரி இருக்காது. ஓகேங்களா? சோ கிளாஸ் நோட்ஸ் தான் இருக்கும். மெட்டீரியல் பொறுத்தவரையில கிளாஸ் நோட்ஸ் லைக் இப்ப உங்களுக்கு இந்த இதோட பிடிஎஃப் வந்து ஷேர் பண்ணுவோம். சோ நீங்க அதுவே உங்களுக்கு சஃபிஷியன்ட்டா இருக்கும். மெட்டீரியல் ஓகே சார். ஓகே சார். ஹார்ட் காப்பி இல்ல, ஹார்ட் காப்பி கிடையாது. காமர்ஸ் பொறுத்தவரையில ஹார்ட் காப்பி கிடையாது. உங்களுக்கு சாஃப்ட் காப்பி ஷேர் பண்றோம். யூ நீட் டு டேக் a print out. ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். சார் another doubt சார். சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். ப்ராப்ளம் சால்வ் இதே பிடிஎஃப் தான இல்ல போர்ட் யூஸ் பண்ணாங்களா சார்? இல்ல, நெக்ஸ்ட் ஃபுல்லா போர்டு யூஸ் பண்ணுவாங்க. இன்னைக்கு டெக்னிக்கல் இஷ்யூ அதனால தான் இதுவாச்சு. ஓகே, அதர்வைஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து ஓகே சார். ஓகே சார். பெஸ்டா இருக்கு. ஓகே, ஆக்சுவலி 3 டிவைஸ் வந்து யூஸ் பண்ணாங்க இன்னைக்கு. டிஃபரண்ட் டிவைஸ் வருது. அந்த அதனால கொஞ்சம் பெஸ்டா இருக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஓகே, சோ நாளைல இருந்து உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் இருக்காது. ஓகே, சோ ரைட்டிங் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க எல்லாரும் ஃபேக்கல்டிஸ் பொறுத்தவரையில. ஓகே, யூ கேன் ஃபைண்ட் யூடியூப்ல வந்துட்டு நீங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே, ரெக்கார்டர் கிளாஸஸ் மற்ற ஃபேக்கல்டிஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னாலும் எனிவே ஐ எம் ஷூர் டீச்சிங் மெத்தட்ல வந்துட்டு பெஸ்ட்டாவே இருப்பாங்க. அண்ட் கண்டென்ட் கிளைமேட். ஓகே, எனிவே we will get result finally. ஓகே, ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த வார்த்தையை வந்து நான் காப்பாற்றுவேன். அண்ட் அதே மாதிரி நான் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கறத நான் சொல்லியிருக்கேன். இன்னைக்கு நான் உங்களுக்கு குரூப்ல நான் ஷேர் பண்றேன். ஓகே, நம்பர் ஷேர் பண்றேன். அந்த நம்பருக்கு வந்து நாளையில இருந்து நீங்க ரெஸ்பாண்ட் பண்ணணும். நான் சொன்ன ஒரு விஷயமே பண்ணணும். சரிங்களா? வெல்